ஹாய், இன்றைக்கி என்ன கிளாஸ் பற்றி பார்க்க போகிறோன்னா ஹேர் கட் கிளாஸ் பார்க்க போகிறோம். ஹேர் கட் ஸ்ட்ரைட் கட், யூ கட், வி கட் பார்க்க போகிறோம். ரொம்ப ஈஸியாக இப்போ திங்ஸ் வச்சு நான் உங்களுக்கு சொல்லித்தரேன். ஓகேங்களா? ஹேர் கட்டுக்கு தேவையான திங்ஸ்லாம் என்னென்னன்றது இந்த கிளாஸில் பார்க்கலாம். எப்படி ஹேர் கட் பண்ணணுன்றதையும் பார்க்கலாம். எந்தெந்த ஹேருக்கு எப்படி கட் பண்ணுறதையும் நான் சொல்லித்தரேன். உங்களுக்கு கொஞ்சம் வேவியாக இருந்துச்சுன்னா யூ கட் பண்ணுறது பெஸ்ட்டு. சில்கி ஹேராக இருந்ததுன்னா வி கட் பண்ணுறது பெஸ்ட்டு. நார்மல் டு வேவி கர்லி ஹேர் இருந்தாலும் ஸ்ட்ரைட் கட் கூட பண்ணிக்கலாம், ஒன்றும் பிரச்சனை இல்லை. உங்கள் ஹேர் எப்படி இருக்கோ அதை பொறுத்து நம்ம பார்க்கலாம். என்னென்ன திங்ஸுன்றதை பார்க்கலாங்களா? ஃபஸ்ட்டு சிசர், ஹேர் கட்டுக்கு தேவையான பொருள் சிசர். நெக்ஸ்ட்டு கோம்பு, டைல் கோம்பு ஒன்று, ஹேர் கட் கோம்பு ஒன்று, 2 வச்சுக்கணும். எப்படி பிடிக்கணுன்றதையும் நீங்கள் இந்த கிளாஸில் பார்க்கலாம். ஓகேங்களா? நெக்ஸ்ட்டு சீரம் ஒன்று. ஹேர் கட் பண்ணி முடிச்சுட்டு லாஸ்ட்டாக நம்ம ட்ரையர்லாம் போட்டுட்டு சீரம் போடுவோம். நெக்ஸ்ட்டு ரோலர் கோம்பு ஒன்று தேவைப்படும். இது ஹேர் செட் பண்ணுறதுக்காக நம்ம யூஸ் பண்ணுவோம். இது பேடல் கோம்பு. ஓகேங்களா? இந்த திங்ஸ்லாம் தான் நம்ம ஹேர் கட் கிளாஸ்க்கு நம்ம யூஸ் பண்ண போகிறோம். இது ஸ்ப்ரே. ஓகேங்களா? ஸ்ப்ரே நம்ம ஹேர் வாஷ் பண்ணினாலும் ஓகே தான். நீங்கள் ஹேர் வாஷ் ஷாம்பு வாஷ் பண்ணிவிட்டு நீங்கள் ஹேர் கட் பண்ணாலும் ஓகே தான். அவங்க ஹேர் வாஷ் பண்ணிவிட்டு வந்திருந்தால் நீங்கள் அப்பயே ஒரு ஸ்ப்ரே பண்ணி வாட்டர் ஸ்ப்ரே பண்ணி நீங்கள் ஹேர் கட் பண்ண ஸ்டார்ட் பண்ணலாம். இது ஏப்ரான், அதாவது கிளைண்ட்டோட ஏப்ரான் ஒன்று, நம்மளோட ஏப்ரான்ட்டு ஒன்றும் நான் வச்சுக்கணும். நம்ம இந்த ஏப்ரான் பாருங்கள் போட்டுட்டு நான் இப்போ ஹேர் கட் உங்களுக்கு பண்ணி காமிக்க போகிறேன். ஹேர் கட் பண்ணணுன்னா லாங்காக இருக்கணும், ஷார்ட்டாக இருக்கணும், அந்த மெத்தட்லாம் ஒன்றும் தேவையில்லை. நம்மளுக்கு ட்ரிம்மிங் வேணும், அழகாக இருக்கணும், ஒரு ஸ்டைலிங் கொடுக்கணும் அப்படின்னா நம்ம ஹேர் கட் பண்ணிக்கலாம். ஹேர் கட் பண்ணுறதுக்கு முன்னாடி நம்ம ஸ்ப்ரே பண்ணிவிட்டு இந்த டம்மிக்கு எப்படி நம்ம ஹேர் கட் பண்ண போகிறோன்றதையும் நான் உங்களுக்கு சொல்லிடுறேன். ஓகேவா? ஃபர்ஸ்ட்டு டம்மியை நல்லா டீடாங்கிள் பண்ணிடணும். கஸ்டமருக்கோ டம்மிக்கோ யாருக்காக இருந்தாலும் வந்தோடனே ஹேர் வாஷ் பண்ண போகிறோம், இல்லைன்னா ஸ்ப்ரே பண்ண போகிறோம். நல்லா டீடாங்கிள், நல்லா சிக்கு எடுத்துகிட்டு ஃபுல்லாக எடுத்துகிட்டு நம்ம பார்த்திங்கன்னா கோம் போட்டு நல்லா சீவிட்டு ஒரு லைனுக்கு நம்ம கொண்டு வரோம். ஓகேங்களா? நான் பாருங்கள் இந்த வீடியோவில் ஸ்ப்ரே பண்ணுறேன். ஃபுல்லாக ஸ்ப்ரே பண்ணிவிட்டு நல்லா சீவிக்கிறேன். ஃபஸ்ட்டு நல்லா நான் டீடாங்கிள் பண்ணிடுவேன். ஃபுல்லாக பண்ணிவிட்டு தான் நான் சிசரை எடுத்துகிட்டு போய் அவங்க ஹேரில் வைப்பேன், டம்மியோட ஹேரில் வைப்பேன். நல்லா சீவிட்டு எந்த ஒரு சிக்கு இருந்தாலும் நம்மளுக்கு ஷேப் கிடைக்காது, மாறும். அதனால் நல்லா சீவிடுங்க. சீவிட்டதுக்கப்புறம் தான் நீங்கள் சிசர் எடுத்துகிட்டு போய் கொண்டு போய் வைக்கணும். ஓகேங்களா? இந்த ஃப்ரீ கிளாஸில் நல்லா நீங்கள் யூஸ் பண்ணிக்கோங்க. அடுத்தடுத்த வீடியோ ஃப்ரீ கிளாஸ் தான் ஃபுல்லாகவுமே. நீங்கள் இந்த வீடியோ பார்த்துட்டு வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள் எப்படி பண்ணணும். போன கிளாஸில் பார்த்தீங்கன்னா டீடானோட கிளாஸ் பார்த்தோம். நீங்கள் அதை வாங்கி ட்ரை பண்ணலாம். இந்த கிளாஸ் ஹேர் கட்டுக்கு. இதுக்கு எந்த ஒரு திங்ஸுமே நம்மளுக்கு தேவைப்படாது. ஒரே ஒரு சிசர் மட்டும் இருந்தால் போதும். நீங்கள் இந்த கிளாஸ் ஃப்ரீயாக கற்றுக்கலாம். ஓகேங்களா? எப்படி நம்ம ஷேப் ஃப்ரண்ட்டில் பார்த்தீங்கன்னா நேராக ஒரு வகுடு எடுத்துக்கணும், அதுதான் மெயின். நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா பின்னாடி சீவிட்டு ஃபுல்லாக ஸ்ப்ரெட் பண்ணி விடாமல் ஒரே ஈவனாக சீவி விடுங்க. ஸ்ப்ரெட் பண்ணக்கூடாது, ஒரே ஈவனாக சீவி விடுங்க. ஸ்ட்ரைட் கட்டுக்கு இது ஸ்ட்ரைட் கட். ஓகேங்களா? ஸ்ட்ரைட் கட்டப்போ நல்லா சீவி விட்டுட்டு நம்ம இப்போ என்ன பண்ண போகிறோன்னா ஹேர் கட் பண்ண போகிறோம். அதாவது தம் ஃபிங்கரும் ரிங் ஃபிங்கரும் நம்ம யூஸ் பண்ணணும் இதுக்கு. ஓகேவா? ப்ராக்டிஸ் பண்ணுங்கள். நீங்கள் ப்ராக்டிஸ் பண்ண வாட்டி நம்ம சும்மா நீங்கள் எடுத்தோடனே யாருக்கும் போகாமல் ஒரு பேப்பர் இருக்கு இல்லையா, ஒரு டிப்ஸ் என்னென்னா ஒரு பிளாக் கலரோ இல்லை ஏதோ நியூஸ் பேப்பரோ எடுத்து நம்ம செவுத்தில் பேஸ்ட் பண்ணிவிட்டு வாலில் பேஸ்ட் பண்ணிவிட்டு நீங்கள் கட் பண்ணலாம். அதான் நீங்கள் ஷேப் பண்ணி பார்த்தீங்கன்னா உங்களுக்கு அதில் நல்லா ப்ராக்டிஸ் ஆன வாட்டி நீங்கள் மற்றவங்களுக்கு கட் பண்ணி விடலாம். ஓகேங்களா? இன்றைக்கி இந்த கிளாஸில் யூ கட்டும் பார்க்க போகிறோம், வி கட்டும் பார்க்க போகிறோம், ஸ்ட்ரைட் கட்டும் பண்ணிகிட்ருக்கோம். ஓகேங்களா? பண்ணிவிட்டு நம்ம சீவிட்டு நம்ம கரெக்டாக இருக்கான்னு மட்டும் நீங்கள் அட்ஜஸ்ட் பண்ணி பார்த்துக்கோங்க. நெக்ஸ்ட்டு பார்த்தோம்னா ட்ரையர் போடணும். ஹேர் கட் பண்ண வாட்டி நான் நல்லா ஷேப் கொடுத்துட்ருப்பேன், அதனால் ட்ரையர் போடணும். ட்ரையர் போட்டுட்டு
சீவி விட்டிங்கன்னா நல்லா நீட்டாக கிடைக்கும். இந்த கிளாஸில் பார்த்தீங்கன்னா நான் ஸ்டார்டிங் எடுத்தோடனே இது பண்ணணும் அப்படின்னு சும்மா சொல்ல மாட்டேன். நல்லா டீட்டெயிலாக உங்களுக்கு சொல்லி கொடுத்துட்ருக்கேன் பாருங்கள். எப்படி ஃபஸ்ட்டு டீடாங்கிள் பண்ணிவிட்டு எப்படி நம்ம ஹேர் கட் ஷேப் இதில் பார்த்தீங்கன்னாவே தெரியும் நான் எவ்வளோ நேரம் அவங்களுக்கு ஷேப் கொடுக்குறேன். அந்த டம்மிக்கு நான் எவ்வளோ நேரம் ஷேப் கொடுக்குறேன். பண்ணதுக்கப்புறம் தான் நம்ம ட்ரையர் போடணும். ஃபுல்லாக ட்ரை பண்ணிவிட்டு ஒரு பேடல் ப்ரஷ்ஷை வச்சு நம்ம ஃபுல்லாக ட்ரை கொடுத்துட்டு சீவிட்டு பார்த்தோம்னா அவ்வளோ நீட்டாக இருக்கும். ஸ்ட்ரைட் கட்டு தானே அப்படின்னு நினைக்காம ஸ்ட்ரைட் கட் ஒன்றுமே இல்லாததுக்கு ஸ்ட்ரைட் கட் பண்ணுனா எப்படி இருக்குன்றது பிஃபோர் ஆஃப்டர் நீங்கள் பார்த்தீங்கன்னா தெரியும். இந்த டம்மிக்கே இவ்வளோ தெரியுது. இதுவே நம்ம கஸ்டமர்ஸ்க்கு பண்ணும்போது அவங்களோட ஹேர் ஸ்ட்ரக்சரை பொறுத்து இன்னும் எப்படி இருக்கும்னு நீங்கள் பார்த்துக்கோங்க. ஓகேவா? நான் எங்கள் பார்லருக்கு கஸ்டமர் வந்தாங்கன்னா உங்களுக்கு நான் வீடியோ போடுறேன். ஹேர் கட்டு வீடியோ நான் போடுறேன், ரியலாக போடுறேன். ஓகேங்களா? நெக்ஸ்ட்டு வந்து பார்த்திங்கன்னா இது முடிச்சுட்டு யூ கட்டுக்கு போகலாம் வாங்க. யூ கட்டில் பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு வந்து ஆஸ் யூஷுவல் ஃப்ரண்ட்டில் வந்து நேர்வகடு எடுத்துகிட்டு பேக் சைடு பார்த்தீங்கன்னா நல்லா ஸ்ப்ரெட் பண்ணி விட்டுட்டு அப்புறமேல ஒரு சென்டரில் வந்து ஒரு கைட்லைன் கொடுத்துக்கணும். சென்டரில் ஒரு கைட்லைன் கொடுத்து கஸ்டமர்கிட்ட வந்து எந்த அளவுக்கு நம்ம கட் பண்ணணும் அப்படின்னு அவங்கள்ட்ட தான் கேட்கணும். நம்ம டிசைட் பண்ணக்கூடாது. அவங்க தான் வந்து 1 இன்ச்சு 2 இன்ச்சு இல்லை ரொம்ப ஷார்ட் பண்ணுங்க, இல்லை பண்ண வேணாம், ஷார்ட்டே பண்ணாமல் எனக்கு கொஞ்சம் யூ ஷேப் கொடுங்கன்னா நீங்கள் அவங்க கஸ்டமர் எப்படியோ அதுக்கு தகுந்த மாதிரி தான் நம்ம அவங்களோட ஹேரை வந்து ப்ரிப்பேர் பண்ணி கொடுக்க முடியும். ஃபுல்லாக நம்ம என்ன பண்ணுறோன்னா கைட்லைன் எடுத்துகிட்டு அதிலிருந்து நம்ம ஹேர் கட் பண்ணி போயிட்டே இருக்கணும். ஓகேங்களா? இப்போ வந்து கஸ்டமருக்கு ஓகே, இப்போ நம்மளுக்கு ஒரு சாட்டிஸ்ஃபேக்ஷன் வேணும் இல்லைங்களா? நம்ம வந்து சொல்லுவோம் கொஞ்சம் தாங்க கம்மியாக இருக்குது, மறுபடியும் கொஞ்சம் பண்ணனா உங்களுக்கு நல்லாயிருக்கும், ஹேர் இல்லைனாலும் உங்களுக்கு வந்து அந்த யூ ஷேப் வரும், அதனால் நீங்கள் ஒரு சஜஷன் அவங்களுக்கு கொடுக்கலாம். அவங்க எடுத்துக்கிட்டாங்கன்னா ஓகே, இல்லை எனக்கு இது போதும் அப்படின்னா விட்டுருங்க. ஓகேங்களா? இப்போ வந்து இது பியூட்டிஷியன் கிளாஸ் படிச்சுட்டு பண்ணுறது ஓகே. நம்மளுக்கு செல்ஃபாக வந்து நம்ம ஹேர் கட் செல்ஃபாக வந்து நம்ம யூ கட் பண்ணிக்கணும்னா உங்களோட ஹேரை வந்து 2ஆக பிரிச்சுக்கோங்க. 2ஆக ஸ்ப்ளிட் பண்ணிவிட்டு நீங்களே வந்து கட் பண்ணிக்கலாம். எப்படின்னா இந்த வீடியோவில் நான் காமிச்சிருப்பேன், அதையும் பாருங்கள். இந்த மாதிரி பிரிச்சுட்டு ஃப்ரண்ட்டில் கொண்டு வந்து ஸ்ட்ரைட்டாக கட் பண்ணணும். ஸ்ட்ரைட்டாக கட் பண்ணிவிட்டு பின்னாடி தூக்கி போட்டிங்கன்னா உங்களுக்கு யூ ஷேப் கிடைக்கும். இது ஈஸியான டிப்ஸு. வீட்டில் இருக்கிறவங்க கூட நம்ம யூ கட் பண்ணிக்கலாம். ஓகேங்களா? ஸ்ட்ரைட்டும் பண்ணிக்கலாம். ஸ்ட்ரைட் வந்து கீழே எட்ஜில் தானே பண்ண போகிறோம். அப்போ கீழே பிடிச்சிட்டு கட் பண்ணிங்கன்னா உங்களுக்கு ஸ்ட்ரைட் கட் வந்துடும். யூ கட் வந்து ஃப்ரண்ட்டில் போட்டு நீங்கள் ஸ்ட்ரைட்டாக கட் பண்ணிங்கனாவே போதும். உங்களுக்கு நீங்கள் செல்ஃபாக வீட்லேயே வந்து ஹேர் கட் பண்ணிக்கலாம். ஓகேங்களா? நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா ஹேர் கட் பண்ண வாட்டி நம்ம என்ன பண்ணணும்னா ட்ரையர் போட்டுட்டு ரோலர் கோம்பை வச்சு நம்ம என்ன பண்ணணும்னா செட்டிங் பண்ணணும். ஹேர் வந்து செட் பண்ணணும்.
ஓகேங்களா. நம்ம ஹேர் கட் பண்ணுறது முக்கியம் இல்லை யூ கட்டுக்கு, ஹேர் செட் பண்ணி காமிக்கிறது தான் முக்கியம். நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா வி கட்டுக்கு வந்து கைட்லைன் அப்படின்லாம் எதுவும் இல்லை. நீங்கள் ஸ்ட்ரைட்டாக எப்பயும் போல் ஃப்ரண்ட்டில் வந்து நேர்வகடு எடுத்து நம்ம பேக் சைடு பார்த்தீங்கன்னா ஸ்ப்ரெட் பண்ணி சீவி விட்டு டீடாங்கல்லாம் பண்ணிவிட்டு ஆஸ் யூஷுவல் நீங்கள் கீழேருந்து ஸ்ட்ரைட்டாக வி எடுக்கணும். எந்த ஒரு கைட்லைனும் தேவையில்லை. எந்த லென்த் இருக்கோ அந்தளவுக்கு நீங்கள் லென்த்துலேருந்தே நீங்கள் வி எடுத்திங்கன்னா அவ்வளோ அழகாக இருக்கும். வி வந்து எல்லாத்துக்கும் பண்ணால் வி தெரியாது. சில்கி ஹேருக்கு பண்ணி பாருங்கள், அவ்வளோ நீட்டாக இருக்கும் உங்களுக்கு. சில்கி ஹேருக்கு பண்ணி இந்த வீடியோவில் பார்த்தீங்கன்னா வி எப்படி வரும்ன்றது ஷேப் நல்லாவே உங்களுக்கு தெரியும். யூக்கும் விக்கும் ஸ்ட்ரைட்டுக்கும் நல்லாவே உங்களுக்கு அந்த டிஃப்ரென்ஸ் தெரிஞ்சிருக்கும். வீனா நம்ம கீழேருந்தே நம்ம ஷேப் கொடுத்தோம்னா வி வந்துடும். இதுவுமே பார்த்தீங்கன்னா ரொம்ப கேர்லி ஹேர் பண்ணால் தெரியாது, பண்ணக்கூடாதுன்னு இல்லை, வி தெரியாது அவ்வளோதான். ரொம்ப கேர்லி வேவிலாம் யூ கட் பண்ணிங்கன்னா நீட்டாக செட்டும் ஆகும், நீட்டாக உங்களுக்கு இருக்கும். இந்த ஹேர் கட் கிளாஸ் பற்றின டவுட் இருந்ததுன்னா கமெண்ட் செக்ஷனில் கேளுங்க. லைக் பண்ணுங்கள். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இந்த பியூட்டிஷியன் கிளாஸ் உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கான்னு கமெண்டில் சொல்லுங்கள். பாய். நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம்.